ஓகே. இது வந்து வீடியோ லெக்சர்ஸ் பேஜ். இதில் நம்பர் ஆஃப் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த வாரத்துக்கு எந்தெந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ டவுன்லோட் பண்ணலாம் MP4 ஃபார்மேட்டில். இது சப்டைட்டில் ஃபைல். உங்களுக்கு உச்சரிப்புகள் தெளிவாக தெரியலை, கேட்க முடியல, புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா சப்டைட்டில் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி சப்டைட்டில் ஃபைலோடு ஓட விட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வரும். இது SRT ஃபைலு, இது டெக்ஸ்ட் ஃபைல், அவ்வளோதான். இது பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸை குறிக்குது இந்த ஐக்கான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பவர் பாயிண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லெக்சருக்கு என்ன பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீதி உள்ளதுக்கெலாம் இல்லை. ஏன்? ஒருவேளை அவங்க இந்த லெக்சர்ஸ்க்கெலாம் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா இருக்கும். ஓகே, ஒன்ஸ் எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். நோட்ஸ் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நோட்ஸும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குவிஸ் பேஜுக்கு போங்க. இந்த குவிஸ் பேஜ்லேயே ப்ரீ கோர்ஸ் சர்வேயும் இங்கே வந்துடும். இந்த ப்ரீ கோர்ஸ் சர்வே இங்கேயே நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் நாள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான், ஸ்கோர்லாம் வராது. ஏன்னா இது சர்வே, இந்த கோர்ஸை பற்றினா ஒரு சர்வே. ஏன் இந்த கோர்ஸ் எடுக்க விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் இது வீக் 1 குவிஸ். அட்டெம்ப்ட் குவிஸை கிளிக் பண்ணோம்னா இந்த குவிஸை நம்ம அட்டன் பண்ணுறதுக்குள்ளே போவோம். இதில் டியூ டேட் இருக்குது. டியூ டேட் 4 மே, ஹார்ட் டெட்லைன் 14 மே. இப்போ இந்த 4 மேலேருந்து 14 மேல வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பெனாலிட்டி உண்டு. அந்த பெனாலிட்டி கால்குலேஷன் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வித்தியாசப்படும். அது நம்ம கோர்ஸை பற்றின டீட்டெயில்டு பேஜில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக படித்தோம்னா தெரியும். சில கோர்ஸுக்கு லேட் டேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லேட் டேஸ் எதுக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த 4ஆம் தேதி உங்களால் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல, 4ஆம் தேதிக்குள்ளே 2 நாள் தள்ளிடுச்சு அப்படின்னா லேட் டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கோர்ஸில் 10 லேட் டேஸ் கொடுத்துருக்காங்க. 10 வார கோர்ஸு, மொத்தம் 10 வீக்லி குவிஸஸ் இருக்கும். இப்போ ஏதோ இந்த வீக் 1 குவிஸை நீங்கள் 2 நாள் மிஸ் பண்ணிட்டீங்க, 3ஆவது நாள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 லேட் டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 லேட் டே அப்ளை பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதினோம்னா பெனாலிட்டி எதுவுமே கிடையாது. ஆனால் லேட் டே அப்ளை பண்ணுறதுக்கு ஹார்ட்லைனுக்குள்ளே நம்ம இருக்கணும். உதாரணத்திற்கு இப்போ 15ஆம் தேதி இந்த குவிஸை லேட் டேஸ் மூலமாக நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. 14ஆம் தேதி ஹார்ட் டெட்லைன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தலைகீழ நின்னாலும் இந்த குவிஸ்க்கு உண்டான மார்க் உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் இதோட மீனிங். இப்போ டியூ டேட்டு கழிஞ்சிருச்சு, ஆனால் ஹார்ட் டெட்லைன் இன்னும் கழியலை அப்படின்னா லேட் டேஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை லேட் டேஸ் நம்மள்ட்ட இருக்கோ அத்தனை லேட் டேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு சில கோர்சஸ்க்கு இருக்கும், நிறைய கோர்சஸுக்கு இருக்காது. இதெல்லாம் நம்புறது அந்தளவுக்கு நம்மளுக்கு வெற்றியை தராது. மொத்தத்தில் 4ஆம் தேதி மெயின்னா இந்த கோர்ஸ் எப்படின்னா ஒவ்வொரு வாரமும் லெக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண 7 நாளில் ஹார்ட் டியூ டேட் இருக்கும். அதனால் இந்த 2 அட்டெம்ப்ட் உண்டு. கோர்ஸ் ரிலீஸ் பண்ண வீடியோ லெக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண அன்னைக்கே வீடியோவை பார்த்துட்டு ஒரு பாதி வீடியோவை முடித்தா கூட பரவாயில்ல, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மீதி வீடியோவை பார்த்து நீங்கள் 2வது தடவை அட்டன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இதை நான் ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டேன், 5.33 மார்க் வாங்கியிருக்கேன் 11க்கு. இப்போது இன்னும் ஒரு 2 நாளில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்து நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னா ஒரு 10 மார்க் கிடைக்குதுன்னா 10 மார்க்கில், அதாவது 2 அட்டெம்ப்டில் எந்த அட்டெம்ப்டில் நம்ம அதிகமான மார்க் எடுத்துருக்கோமோ அந்த ஸ்கோரை அவங்க வச்சுக்குவாங்க. அதனால் 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கு, நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா நம்மளுக்கு ஒருவேளை டியூ டேட்டு இல்லை ஹார்ட் டெட்லைன்லாம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா எந்த பலனுமே இருக்காது. ஸோ வீக்லி மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் பண்ணோன்னே ஒரு 2 நாளில் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீதி உள்ளது நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி ஒரு இந்த ஐடியாலாம் கிடைக்கும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கிரேடிங் பாலிசியும் தெரிஞ்சுக்கணும், கோர்ஸ் ஃபார்மேட்ஸும் தெரிஞ்சுக்கணும். கோர்ஸ் ஃபார்மேட்டும் கிரேடிங் பாலிசியும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் கோர்சேரா மெட்டீரியல்ஸ் இவங்க கொடுக்குற ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸில் எதுவும் எரர் இருக்குது, இல்லைனா எக்ஸாம்ஸில் எரர் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில்
நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி. இல்லை அந்த வீடியோஸை உங்களால் அக்சஸ் பண்ண முடியல, வீடியோ டவுன்லோட் பண்ண முடியல, ஏதாவது பிரச்சனையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இதில் கருத்து தெரிவிக்கலாம்.